அண்மை செய்தி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தம் மேலும் 3 மாதமானது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த 3 மாத காலத்திற்குள் புதிய ஒப்பந்ததாரை தேர்வு செய்வதற்கான டெண்டரை வெளியிட்ட புதிய ஒப்பந்ததாரை தேர்வு செய்ய அறிவுறுத்தவும் பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காலை உணவு திட்டம் ஒப்பந்தமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது 3 மாதத்திற்கு. இந்த 3 மாத காலத்திற்குள் புதிய ஒப்பந்ததாரை தேர்வு செய்வதற்கான டெண்டரை வெளியிட்டு புதிய ஒப்பந்ததாரை தேர்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தம் மேலும் 3 மாதமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாத காலத்திற்குள் புதிய ஒப்பந்ததாரை தேர்வு செய்வதற்கான டெண்டரை வெளியிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கிக்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. காலை உணவு திட்டத்தை மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்டம் என்பது தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் தீட்டப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. காலை உணவு திட்டம் கடந்த திமுக அரசின் சார்பில் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளிக்கூடம் திறந்திருக்கக்கூடிய நிலையில் காலை உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு முடிவு செய்திருக்கிறது. 3 ஆண்டு காலம் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்ததாரர்களுக்கு மேலும் 3 மாத காலம் ஒப்பந்த நீட்டிப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த 3 மாத காலத்திற்குள் புதிய ஒப்பந்ததாரரை தேர்வு செய்வதற்கான டெண்டரை வெளியிட்டு புதிய ஒப்பந்ததாரரை தேர்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் இருந்த காலத்தில் பல ஒப்பந்ததாரர்களின் ஒப்பந்தம் முடிவடைந்தது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டம் என்பதால் அதை தொடர்ந்து செயல்படுத்த ஏதுவாக ஒப்பந்ததாரர்களுக்கு 3 மாதம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதத்திற்குள் முறைப்படி புதிய டெண்டர் கோரப்பட்டு புதிய ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடம் தொடங்கிய நிலையில் இன்று காலை உணவு திட்டத்தை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் மேலும் ஒப்பந்தத்தை 3 மாத காலம் நீட்டித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.